கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது. நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். இங்கிலாந்து நாட்டில் ஒரு சிறிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய ஒரு ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நடந்த ஆண்டு 1850ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6வது நாள். அந்த நாளில் பாருங்கள், அந்த கிராமத்தில் திடீரென்று ஒரு பெரும் பனி புயல் வீசியது. இங்கே கூட ஃப்ரான்ஸில் நான் வசிக்கின்ற இடத்துல ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 3 முறை பனி கொட்டியதை பார்க்க முடிந்தது. சில ஆண்டுகள் பனி இல்லாததுனால இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பனி கொட்டிய உடனே அனைவரும் பாரிஸ் எடுத்தாலும் சரி, பல இடங்கள் எடுத்தாலும் சரி, அநேகர் அந்த பனியை ரசிப்பதற்காக பனியிலே ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் வீட்டை விட்டு வெளியே வந்து திரிந்ததை பார்க்க முடிந்தது. இப்படியாக ஐரோப்பாவில் பல இடங்களில் இந்த ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் மாதங்களில் பனி கொட்டுகிறதை பார்க்க முடியும். அதுபோலத்தான் இங்கிலாந்தில் 1850 ஜனவரி மாதம் 6ஆம் நாள் ஒரு திடீரென்று ஒரு பெரும் பனி புயல் வீசியது. நாங்கள் கூட யோசிக்கவில்லை. இங்கு திடீரென்று மறுநாள் சில இடங்களில் இல்லை, ஒரு 20, 30, 40, 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பார்த்தா பனி கொட்டவில்லை. ஆனால் நான் இருந்த இடத்துல நன்றாக பனி கொட்டியிருந்தது. அதுபோலத்தான் பனி புயல் வீசிய அன்றைய நாட்களில் அந்த தெரு வழியாக சென்று கொண்டிருந்தார் ஒரு வாலிபன். அந்த வாலிபன் ஒரு மகா இருளுக்குள்ளாக அவர் வசித்து வந்த ஒரு வாலிபன். அதாவது மகா இருளுக்குள்ளாக என்றால் தன்னுடைய போக்கிலே பாவ அடிமைத்தனத்திற்குள்ளாக, பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு வாலிபன், மிக துன்மார்க்கமாக வாழ்ந்து வந்த ஒரு வாலிபன். ஆம் பிரியமானால, அந்த வாலிபன் தான் அந்த பனி புயலில் சிக்கி கொண்டு அந்த பனி புயலுக்கு தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஓர் ஆலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார். உண்மைதானே? அதாவது எப்படிப்பட்ட துன்மார்க்கமாக வாழ்ந்தாலும் ஒரு மனிதன், எப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாக வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு அவன் கண்டிப்பாக பிரயாசப்படுகிறான். இன்றைய நாட்கள் வரை அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எவ்வளோ துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆனால் தங்களுடைய உயிரை குறித்து அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தான் இந்த பனிப்புயலிலே தப்பிக்க வேண்டுமென்று இந்த வாலிபன் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஆலயத்திற்கு போகாதவர், ஆலயத்தை விரும்பாதவர், ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை துன்மார்க்கத்தில் இருந்தபடியால் இந்த பனி புயல் எப்படியாவது தப்பிக்கணும், அதனால் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து விடுவேன்னு சொல்லி ஆலயத்துக்குள்ளே போயிட்டார். ஆனால் அவர் நுழைந்த அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த ஆலயத்தில் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அவர் என்ன செய்தார் என்றால், அந்த ஆலயத்திற்குள் நுழைந்து கதவு ஓரமாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் ஆலயத்தில் ஜெபம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆலய ஆராதனையும் நடந்து கொண்டிருக்கிற வேளைகளிலே அங்கு செய்தி கொடுத்தவர், அந்த ஆலய ஆராதனையில் செய்தி கொடுத்தவர் வேத வசனத்தை ஆணித்தரமாக, உறுதியாக, கம்பீரமாக, தேவ வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அன்று அந்த ஆராதனை செய்தியில் பேசியவர் பயன்படுத்தின வசனம் என்ன தெரியுமா? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்ற வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து கொண்டிருந்தார் அந்த செய்தி கொடுப்பவர். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். இந்த வசனம் இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம் இதனுடைய ஆழத்தை. இன்று நாம் தொடர்ச்சியாக இன்றைய நாட்களிலே இந்த வாலிபனை குறித்துத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வசனம் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது அந்த செய்தி கொடுப்பவர், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் என்று திரும்ப திரும்ப வாசிக்கும் போது இவர் கதவு ஓரத்தில் தூரத்தில் அப்படி ஒளிந்து நின்று கொண்டிருக்கிறார் இந்த வாலிபன். ஆனால் இந்த வாலிபனை இவர் சரியாக தூரத்திலிருந்து பார்த்து இந்த வாலிபனுக்கு சொல்லுவது போலவே அந்த வசனம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த இளைஞன், இந்த வாலிபன்
அதை சட்டை செய்யவே இல்லை, அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா அவர் இந்த பிரசங்கத்தை கேட்கவா உள்ளே வந்தார், ஜெபிக்கவா உள்ளே வந்தார், ஆராதனையில் கலந்து கொள்ள உள்ளே வந்தார். பனி புயல் வெளியில் எப்படியாவது தப்பிக்கணும், அதனால் ஆலயத்திற்குள் வந்தார், அவ்வளோதான். அதனால் இந்த வசனத்தை அவர் சரியாக காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் அந்த பீடத்தில் பிரசங்க இடத்துல நின்று சத்தமாக பேசுகிறார் செய்தி கொடுப்பவர், வாலிபனே இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள், வாலிபனே இயேசுவை நோக்கி பார் என்று மிகுந்த சத்தமாக 3 முறைக்கு மேலாக அவர் கூறுகிறார். ஆனால் இப்பொழுது அந்த செய்தி கொடுத்தவர் பாருங்க, அதிகம் படித்தவர் அல்ல. இன்றைய நாள் தியானத்தில் இது குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். அந்த செய்தி கொடுத்தவர் அதிகம் படித்தவர் அல்ல. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த செய்தி கொடுக்கிறவர், செய்தி கொடுத்த அந்த தேவ மனிதன் ஆவியானவராலே ஆயத்தமாக்கப்பட்டவன், சாட்சி உள்ள ஒரு தேவ மனிதன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவ மனிதன், வேத வசன வார்த்தையிலே ஆழமாக அந்த வார்த்தையை உணர்ந்து ருசித்து ஜனங்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகின்ற அளவிற்கு அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆவியானவரனாலே ஆயத்தமாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய இருதயம், அந்த தேவ மனிதனுடைய இருதயம், செய்தி கொடுத்தவருடைய இருதயம். பிரியமானவர்களே, அந்த செய்தி கொடுத்தவர் அந்த சபையில் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான், ஒரு மெம்பர், அவ்வளோதான். அவர் ஒரு டெய்லர் என்று சொல்லப்படுகிறது, அவ்வளோதான். அந்த செய்தி கொடுத்தவர் அந்த ஆலயத்தில் ஒரு டெய்லரு, படிப்பு குறைவாக உள்ளவர், அதிகம் படித்தவர் அல்ல. ஆனால் தேவ பலனினால், பரத்திலிருந்து வந்த பலனினால், பரிசுத்த ஆவியினாரனால ஆயத்தமாக்கப்பட்ட அந்த தேவ மனிதன் சபையின் ஒரு உறுப்பினர் அன்று அங்கு நின்று பேசி கொண்டிருக்கார். காரணம் என்ன என்றால், அன்றைய நாட்களிலே அன்று போதிக்கக்கூடியவர் அந்த ஆலயத்திற்கு சபைக்கு வர முடியவில்லை. எனவே அன்று போதிக்க வேண்டியவர் வர முடியாத காரணத்தினாலே டெய்லராக இருந்த, சபை உறுப்பினராக இருந்த, அதிகம் படிக்காதவராக இருந்த இவர் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் அங்கு ஏற்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, மிக சாதாரணமான துணி தைக்கும் தொழில் செய்த அந்த சாதாரணமான தேவ மனிதன் அசாதாரணமாக ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால அந்த சபையின் உறுப்பினராக இருந்த அவர் அன்று செய்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டபடியால் அவரும் ஒத்துக்கொண்டு அன்றைய நாட்களிலே அந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போதுதான் வெளியில் பனி புயல் ஏற்பட்டு அந்த வாலிபன் சபைக்குள்ளாக கதவு ஓரத்தில் நின்று கொண்டு அவன் கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த வாலிபனுக்கு பேசுவது போலவே, வாலிபனே என்று இவரும் தேவ வல்லமையினாலே செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாருங்க, ஹல்லேலூயா, அந்த வாலிபன் தொடப்பட்டான். அந்த வாலிபன் இருதயம் கிழிக்கப்பட்டது. அந்த வாலிபனுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவினாலே நிரப்பப்பட்டது. அவர் யார் தெரியுமா? அந்த வாலிபன் அவர்தான் பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்திலே பெரிய பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராக இருந்த C.H. ஸ்பர்ஜன் அவர்கள். பிரியமானவர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆம், தேவனுடைய வழிநடத்துதலும் தேவனுடைய திட்டங்களும் எண்ணி முடியாதவைகள், ஆராய முடியாதவைகள். ஆனால் மனிதன்தான் மனுஷியத்திலே இன்று அநேக காரியங்களை கூறு போட்டு தேவ வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையையும் மட்டுப்படுத்துகிறதை பார்க்க முடிகின்றது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்பர்ஜன் தான் வருங்காலங்களில் அந்த லண்டன் மாநகரில், இன்றும் அவருடைய சபை இருக்கிறது லண்டனில்,
ஒரு சிறந்த பிரசங்கியாராக அவர் விளங்கினார். ஆனால் இந்த ஸ்பர்ஜன் பாருங்க, அவர் ஒரு பிரசங்கத்தை கொண்டு வந்து பிரசங்க பீடத்தில் பேசுவதற்கு முன்பாக அந்த சபையின் கீழாக 500 பேருக்கு மேலாக ஜெபித்து கொண்டிருப்பார். அப்போ இவர் பிரசங்கத்தை கேட்பதற்கு பல நாடுகளிலிருந்து பலர் வந்து, எப்படி தேவன் உங்களை இப்படியாக வல்லமையாக பயன்படுத்துகிறார், உங்களுடைய பிரசங்கம் எப்படி இவ்வளோ ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, இந்த பிரசங்கம் வல்லமைக்கு நான் காரணம் அல்ல, வாங்கள் அதனுடைய வல்லமையை நான் காண்பிக்கின்றேன் என்று சொல்லி அந்த ஆலயத்தின் கீழ்ப்பகுதியில் 500 பேருக்கு மேலாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனவே அன்றைய நாட்களில் பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்களுடைய பிரசங்கம் இவ்வளோ வல்லமையாக இருந்தது என்றால், பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஞானத்திலே பேசினார்கள். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு பேசினார்கள். அவர்கள் இறையியல் படித்த அந்த பட்டங்களை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கவில்லை. அவர்கள் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டுதான் அவர்கள் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தின போதிலும் கூட தேவ வல்லமையினாலே அவர்கள் கொண்டு வந்த வார்த்தை அநேக ஜனங்களை அசைத்தது. பிரியமான, அப்படியாகத்தான் இந்த ஸ்பர்ஜன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பிரசங்க அந்த பீடத்தில் தேவ வல்லமையினாலே பயன்படுத்தப்பட்ட சாட்சிகளை அநேகருக்கு அவர் பகிர்ந்து கொண்டதை பார்க்க முடிகின்றது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவருடைய கூட்டங்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கு அன்றைய நாட்கள் 1850 பிறகு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். 10,000க்கும் மேலாக மக்கள் கூடி வருவாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு. இந்த ஸ்பர்ஜன் மெட்ரோபாலிட்டன் கூடாரம் என்ற ஒரு ஆலயத்தையும் கூட நிறுவி அதற்கு போதகராக கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக இருந்து 1000 மக்களுக்கு இவர் தேவ வல்லமையினாலே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து பிரசங்கித்தபடியினாலே, பிரியமானவர்களே, இவர் அற்புதமாக அநேக ஜனங்களை கிறிஸ்து கொண்டு வழி நடத்தினார். கடிந்து பேசுவதில் இவர் ரொம்ப கவனம் செலுத்தினார். அவர் ஒரு முறை சொல்லுகிறார் இப்படியாக, இந்த பிரசங்க பீடத்தில் நான் நின்று கொண்டு பேசும் பொழுது, நாளை வந்து நான் இந்த பிரசங்க பீடத்தில் பேசுவேனா என்று எனக்கு தெரியாது. நீங்களும் நாளை வந்து கேட்கின்ற வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரா என்று தெரியாது. எனவே இங்கு நான் பேசுகின்ற ஒவ்வொரு பிரசங்கமும் கடைசி பிரசங்கம் என்று நினைத்தே நான் பேசுவேன் தேவ வல்லமையிலே என்று. ஆம் பிரியமானவர்களே, கடைசி பிரசங்கம் என்று நினைத்தே பேசுவேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை மறைக்காமல், நாளைக்கு எனக்கு இந்த இடம் கிடைக்குமா என்று தெரியாமல் தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவனுடைய இருதயத்தின் துடிப்புது, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து வேத வசனத்தை இவர் கடிந்து கொண்டு இவர் கவனம் செலுத்தி அநேக தவறான காரியங்களை விளக்கி சொல்லி கர்த்தரண்டை, கிறிஸ்துவண்டை ஜனங்களை வழிநடத்தின ஒரு சிறந்த பிரசங்கியாராக விளங்குவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? ஒரு சாதாரண ஒரு டைலர், படிப்பு குறைவு உள்ள ஒரு டைலர், ஒரு சபையின் உறுப்பினராக இருந்த டைலர். அந்த டைலர் அன்று பிரசங்கிக்க வேண்டியவர் வரலன்னு சொல்லி இவர் பிரசங்கிக்க கேட்டு, இவர் பிரசங்கத்தை கேட்டு ஸ்பர்ஜன் பனிப்புயல் பாதுகாக்கப்பட, பனிப்புயலை சிக்கி விடாதபடி பாதுகாக்கப்பட ஆலயத்தில் கதவு ஓரத்தில் நின்று இந்த டெய்லர் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார் என்றால், இன்றைய நாட்களிலே பிரியமானவர்களே, 2 காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள். இந்த ஸ்பர்ஜன் பாருங்கள், அந்த டெய்லரோட பிரசங்கத்தை கேட்டு இவர் மனம் திரும்பினபடியில் பிரசங்கியாராக மாறினது மாத்திரம் அல்ல, பிரசங்கியாராக பரிசுத்தாவியானவரை எடுத்து பயன்படுத்தியது மாத்திரம் அல்ல, இவர் போதகராக இருந்தது மாத்திரம் அல்ல, ஓய்வு நாள் பள்ளிகளை, சண்டே கிளாஸ் பள்ளிகளையும் சபைகளையும், முக்கியமாக பிரியமானவர்களே, ஸ்பர்ஜனுடைய ஊழியத்தில் அனாதை விடுதிகளை இவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிலர் சொல்லுகிறார்கள், அனாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கெல்லாம்
திருச்சபையிலிருந்து எடுத்து செலவு பண்ணக்கூடாது, விசுவாசிகள் மாத்திரம்தான் செலவு செய்ய வேண்டும், திருச்சபைக்கு அந்த பாரத்தை கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான், விசுவாசிகள் செய்ய வேண்டும். ஆனால் திருச்சபையை நற்செய்தி பணிக்கு பயன்படுத்தின போதிலும், ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட போதிலும் கூட, ஆனால் திருச்சபையில் வருகின்ற காணிக்கை தசம பாகத்தில் கண்டிப்பாக அனாதைகள், ஏழைகள், திக்கற்றவர்கள், விசுவாச குடும்பத்தார், கஷ்டப்படுகின்ற விசுவாச குடும்பத்தாருக்கு மாத்திரம் நாம் செய்து கொண்டு, ஒருவேளை அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழைகளை நினைக்க போவோமானால் நாம் வேதத்தில் அநேக வசனங்களை காத்தில் பறக்க விட்டதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தரித்திரர்கள், ஏழைகள் எப்போதும் உங்களிடத்தில் இருப்பார்களே. யோசித்து பார்க்கணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பை, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு வந்த காணிக்கையில் அவர் கொடுத்த உதவித்தொகையில் ஒரு நிதியை தனியாக ஏழைகளுக்கென்று இயேசு கிறிஸ்து செய்வதையும் வேதாகமத்தில் பதிவு செய்வார். தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்ம பெட்டிக்கு பக்கத்தில் இயேசு உட்கார்ந்தாருன்னு அமர்ந்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட பலி மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கணும். அந்நியனான கொர்நிலேயே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த தான தர்மங்கள் பரலோகத்தில் போய் எட்டினது என்று பார்க்கணும். இது ஒரு பெரிய சவாலான சப்ஜெக்ட் பிரியமானவர்களே. இதை நன்று ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஸ்பர்ஜன் போதகராக இருந்த ஸ்பர்ஜன் ஏன் அனாதை விடுதிகளை ஸ்தாபிக்க வேண்டும்? ஏன் இந்த ஸ்பர்ஜனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாகம் வந்தது? ஏன் ஸ்பர்ஜனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்தது? ஏன் ஸ்பர்ஜனுக்கு இப்படிப்பட்ட இரக்க குணம் வந்தது? கிறிஸ்துவிலிருந்து வந்தது. ஆவியானவர் ஊற்றினது. வேதாகமத்தை கருத்தாக வாசித்தபடியால் தான் போதகராக இருந்தவர். ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ போதகராக இருந்தவர் இவர் அநாதபடிகளை ஸ்தாபிப்பதற்கு பணத்தை எங்கேருந்து எடுத்திருப்பார்? யோசித்து பார்க்கணும். பணத்தை எங்கேருந்து எடுத்திருப்பார்? கண்டிப்பாக திருச்சபைக்கு கொடுத்த காணிக்கை தசம பாகத்திலிருந்து தான் ஸ்பர்ஜன் எடுத்திருக்கணும் இந்த அநாதபடிகளை ஸ்தாபிப்பதற்கு. புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து இன்னொரு நாள் நான் இந்த சம்பாஷணையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது நாம் சப்ஜெக்டுக்கு போவோம். இந்த போதகராக இருந்து, பிரசங்கிமாராக இருந்து, ஓய்வு நாள் பள்ளிகளை ஸ்தாபித்து, சபைகளை ஸ்தாபித்து, அநாத விடுகளை ஸ்தாபித்து, ஏன் ஒரு கல்லூரியை கூட இவர் நிறுவியிருக்கிறார். வேதத்தை ஜனங்கள் கருத்தாக வாசிக்க வேண்டும் என்று ஒரு கல்லூரி. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த துன்மார்க்கத்தில் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஒரு பனி புயல் அவனை ஆலயத்திற்கு எடுத்து வந்தது. அந்த ஆலயத்திற்குள் கதவு ஓரத்தில் நின்று கொண்டு இருந்தவனுக்கு பிரசங்க பீடத்திலிருந்து ஒரு அக்கினி புயல், அங்கே ஒரு பனி புயல் உள்ளே கொண்டு வந்துச்சு. ஆனால் பிரசங்க பீடத்திலிருந்து, டைலருடைய வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்த அவருடைய வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஒரு செய்தி போன பிறகு அந்த ஸ்பர்ஜனை, அந்த வாலிபனை சிலுவைக்கு எடுத்து சென்று, அந்த வாலிபன் தான் C.H. ஸ்பர்ஜன் மூலமாக இன்று இங்கிலாந்து தேசமாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதுமாக இருந்தாலும் சரி, அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாக்கப்படுவதற்கு தேவன் இந்த ஸ்பர்ஜனை பயன்படுத்தினார் என்றால், இதற்கு வித்திட்டவர் அந்த டைலர் சபையினுடைய சாதாரண ஒரு உறுப்பினர் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். இன்று அநேகர் சொல்கிறாங்க, வேத கல்லூரியில் படித்தவர்கள் மட்டும்தான் போதிக்கணும் என்று. இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இன்று போதகராக வேண்டும் என்று சிலர் வேத கல்லூரியிலே அதற்காகவே போய் படிக்கிறார்கள். போதகர் ஆகணும் என்று படிக்கிறார்கள். அழைப்பு இருக்குதோ இல்லையோ போதகர் ஆக வேண்டும் என்று. ஏனென்றால் போதகரானால் இன்று ஒரு செட்டிலான வாழ்க்கை ஒன்று பரவலாக அநேக இடங்களில் காணப்படுகிறது. உண்மையாக உழைக்கின்ற, கஷ்டப்படுகின்ற, வறுமையில் பட்டினியில் நேர்மையாக கொஞ்சம் வருமானத்தை எடுத்து சாதாரண மக்களைப் போல சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு ஊழியராக உண்மையாக உத்தமமாக அநேக இடங்களில் வேலை செய்கிற ஊழியரை போதகரை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் இன்று ஒரு பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு நான் போதகராகிடலாம், போதகராகிட்டால் நான் ஒரு சபை நடத்திடலாம். அந்த நோக்கத்திற்காகவே அநேகர் போய் படிக்கிறார்கள். அவர்களை குறித்து ஒரு பெரிய கேள்வி கேட்டு அதையும் நான் இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நான் மையப்படுத்துகின்ற காரியம், ஒரு டைலர் ஒரு ஸ்பர்ஜனை வழி நடத்த முடிந்தது, சாதாரண ஒரு உறுப்பினர். அதே போல் 2 பேரை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆமோஸை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஆமோஸ் யாருன்னு சொன்னால் இடி முழக்கம் போன்றவர்.
அவருடைய சொல்ல பார்த்தீங்க சொன்னால் அநீதியையும் அப்படியே ஒழுக்கு கேட்டையும் அப்படியே இடிமுழக்கத்தை போல பேசுகின்றவர் தான் ஆமோஸு. எலியாவை போன்று யோவான் ஸ்நானன் போன்றும் பேசுகிறவர் தான் இந்த ஆமோஸு. ஆனால் இந்த ஆமோஸ் யார் தெரியுங்களா? மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ், ஆடு மேய்க்கிற ஆமோஸு. இந்த ஆடு மேய்க்கிற ஆமோஸு தான் இஸ்ரவேலர்களை குறித்து தரிசனம் சொல்லி தேவனுடைய வார்த்தையை இடி முழக்கத்தை போல கொடுத்தார். ஆடு மேய்க்கிற ஆமோஸு. புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நினைத்தாரானால் பட்டாணி விற்கிறவரையும் பயன்படுத்த முடியும், வடை சுட்டு விற்கிறவரையும் பயன்படுத்த முடியும், ஆடு மேய்க்கிறவரையும் பயன்படுத்த முடியும், ஒருவேளை இறையியல் போய் படித்து வந்தவர்களையும் பயன்படுத்த முடியும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இறையியல் படித்தவர்கள் மட்டும்தான் போதிக்க முடியும், அவர்களை மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்றால் வேதம் அதை அப்படியாக சொல்லவில்லை. அது நம்முடைய சொந்த கருத்து. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? யோசிச்சு பார்க்கணும். அப்படியே வேத கல்லூரியில் படித்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை என்றால் அந்த பிரசங்கம் பூஜ்ஜியம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை சார்ந்து பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீயும் நானும் பிரசங்கிக்கவில்லை என்றால் அந்த பிரசங்கம் பூஜ்ஜியம். அதில் ஒரு வல்லமை இருக்காது, அதில் யாரும் மனம் திரும்ப முடியாது, அதில் யாரும் போய் தொட முடியாது. ஏனென்றால் படித்ததை தானே கக்கி கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வேத கல்லூரியில் படிச்சுட்டு சாட்சி இல்லை என்றால் பிரசங்கிக்க முடியுமோ? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத கல்லூரியில் படித்துவிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் பிரசங்கிக்க முடியுமோ? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தேவன் நினைத்தால் மீனவர்களையும் பயன்படுத்த முடியும். அதுதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுனுடைய கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, ஒரு டைலரை வைத்து கம்பீரமாக ஆணித்தரமாக பேச வைத்து வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் அன்று கொடுத்த செய்தியில் ஸ்பர்ஜனை கிறிஸ்துவண்டை வழிநடத்த முடியுதுன்னா, ஸ்பர்ஜன் மூலம் ஆயிரம் பேர் வழிநடத்த முடியுதுன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களே என்னையும் பயன்படுத்த முடியும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேத கல்லூரியில் படிக்கவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் நானும் படிக்க பழகி கொள்ள வேண்டும். அதனால் தான் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேத கல்லூரியில் கற்றுக்கொண்டு நீ இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளாமல் வேத கல்லூரியில் கற்றுக்கொண்டதை நீ போய் பிரசங்கப்படத்தில் பேசுவாயானால் அதில் ஒன்றும் பிரயோஜனப்படாது பிரியமானாலே. புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு பிரசங்கம் ஒரு போதகர் பிரசங்கிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் என்னென்னா, தேவனை சார்ந்து பரிசுத்தாவினை சார்ந்து பரிசுத்தாவின் வல்லமையோடு மற்றவர்கள் பிரசங்கிக்கிற மாதிரி அல்ல, மற்ற மதத்தினர் பிரசங்கிக்கிற மாதிரி அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் ஒரே ஒரு காரியம்னா, இயேசு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டாங்க. இன்று ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் நான் இயேசு கூட இருக்கிறோம். அந்த டெய்லர் பாருங்கள், அந்த பிரசங்கத்தை இயேசு கூட இருந்தவர், அவர் இயேசுவோடு பயணித்தவர், இயேசுக்கா சாட்சியாக வாழ்ந்தவர். யோசித்து பாருங்கள், அன்று குரு வரவில்லை, போதகர் வரவில்லை என்று இவர் டெய்லர் பிரசங்கிக்கும் போது ஸ்பர்ஜன் தொடப்பாடுவார் என்று யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். புரிந்து கொள்ளணும். ஸ்பர்ஜன் போகிற இடத்துலாம் சாட்சி சொல்லியிருப்பார், நான் ரட்சிக்கப்பட்டது அந்த டெய்லருடைய பிரசங்கத்தில் அப்படி என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நினைத்தாரானால் யாரை வேண்டுமே, அதுதான் நான் முன்னால் சொன்னேன், எந்த நிலையில் இருக்கிறவங்கள வேண்டுமே, அது கடை வைக்கிறவங்களாக இருக்கலாம், கடையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், வடை சுடுறவங்களாக இருக்கலாம், தெருப்பு இருக்கிறவங்களாக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், யாராக வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் இயேசு கூட இருந்தால் போதும், சாட்சியாக இருந்தால் போதும், பரிசுத்தமாக இருந்தால் போதும், உத்தமமாக இருந்தால் போதும், உண்மையாக இருந்தால் போதும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தான் ஊற்றுவன் என்று சொன்னார். தாகம் என்றால் என்ன? பரிசுத்த தாகம், சாட்சி என்ற தாகம், உத்தம என்ற தாகம், உண்மை என்ற தாகம், வேதத்தின் மீது தாகம், சத்தியத்தின் மீது தாகம், தேவனுக்காய் சாதிக்க வேண்டும் என்ற தாகம், தியாகத்தின் தியாகம், இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். நாம் பிரியமானவர்களே, புரிந்து கொள்வோம். எனவே இன்றைய நாட்களில் நீங்கள் நானும் எதை குறித்தும் அற்பமாக நினைக்க வேண்டாம். ஆம் பிரியமான, யாரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். தேவனே எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துகிறவர். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சாட்சியோடு இருக்கிறவர்களை, உத்தமர் உண்மையாக இருக்கிறவர்களை தேவன் கண்டிப்பாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
எனவே நம்மளுடைய ஞானம் அல்ல, நம்மளுடைய இறையியல் ஞானம் அல்ல, பைபிள் காலேஜோட ஞானம் அல்ல, உலக பட்டப்படிப்புடைய ஞானம் அல்ல, இதெல்லாம் இருக்கட்டும், நல்லது. ஆனால் இதை சார்ந்து நாம் தேவனுடைய பணியை செய்வோமானால் நமக்கு தோல்விதான் பிரியமானவர்களே. ஆனால் தான் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வருவார், பலனை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது புறப்பட்டு போங்கள். நீ பைபிள் காலேஜில் வந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் பலனை பெற்றுக்கொள்ளணும். பைபிள் காலேஜுக்கு போகலையா, பரிசுத்த ஆவியானவர் பலனை பெற்றுக்கொள். அந்த பலனாலே உன்னாலே காரியங்களை செய்ய முடியும், பிரசங்கிக்க முடியும், போதிக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும், ஜெபிக்க முடியும், சாட்சியாக வாழ முடியும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால, வல்லமையினால் புரிந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை வழிநடத்துவீராக. உங்களுடைய வல்லமையினால், உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவினால் நீர் இந்த நாள் வரை செய்து வருகின்ற அநேக காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி ஸ்பர்ஜனை அந்த டைலர் கொண்டு வந்த போல எங்களையும் எடுத்து அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வர ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.